ரொம்ப ரொம்ப சிம்பிளான மிளகு குழம்பு ரெசிபி. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. சுடு சாதத்துல நெய் ஊத்தி இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் எங்க வீட்டு ட்ரெடிஷனல் ரெசிபி தாங்க. ஒரு ட்ரை வானலில நல்லா 2 ஸ்பூன் நிறைச்ச மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகா பிளேவருக்காக சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க வாசம் வர வரைக்கும். இந்த வறுத்ததை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது இப்ப மிக்சியில போடக்கூடாது. அதே வானலில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கழுவிட்டு நார்ல எடுத்துட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட சின்ன தேங்காயில 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி அல்லது துருவி இதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மிளகு வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா மிக்சி ஜார்ல, அதோடவே இதையும் சேர்த்துட்டு முதல்ல ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான மசாலாவே இவ்வளவுதாங்க. இவ்வளவு சிம்பிளான மசாலா பாருங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். சின்ன சின்ன பல் பூண்டுன்றதுனால ஒரு 20 பல் பூண்டு தொளிச்சு வச்சிருக்காங்க. பெருசா இருந்தா நீங்க வெட்டி வச்சுக்கலாம், அளவு கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கின அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன், நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு தாளிச்சுட்டு கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க மிக்சி ஜார்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாங்க, நிறைய தண்ணி சேர்த்தா ரொம்ப நேரம் கொதிக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நிறைச்சு வர கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் விடுங்க. இந்த அளவு கெட்டியானதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. புளி அதிகமா இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க இந்த அளவு நல்லா கெட்டியாயிரும், எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துடும். உப்பு பத்தலனாலும் சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தாதாங்க நல்லா இருக்கும். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை அல்லது வெல்லம் அல்லது சர்க்கரை ஏதோ ஒண்ணு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கடாயிலே வச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்திருக்கும். சூப்பரா இருக்குங்க. ரைஸோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க.